மாமா அவர் சொன்னாரு, அதான் சொன்னேன். எங்க இருக்குது உங்களுக்கு தெரியாது சொல்லு. வாங்கினா எல்லாருக்கும் பங்கு போட்டு விட்டு இப்ப செலவு இல்லாத நான் அவங்ககிட்ட சண்டை போட்டு கிடக்குறேன். செலவுக்கு அனுப்பிடாங்க. அதுக்குதான் உங்ககிட்ட நம்பர் கேட்டாங்கன்னா சரி அப்பயே அதை அனுப்பி விடாம பார்த்தா அவன் துபாக்கு வராக்கிறான். பயங்கர சேஃப்டில காசு வச்சிருப்பாரு. இந்த சொல்றது கேட்டுதான் மாமா, நீ சேஃப்டில எதனா காசு வச்சிருப்பியா? சேஃப்டி அங்க இருக்குது எனக்கு உங்களுக்கு தெரியாது. எங்க இருக்குது எனக்கு சேஃப்டி சொல்லு. என்கிட்ட இருந்துச்சுன்னா உங்களுக்கு தெரியும். வரும்போது எல்லாம் ஒண்ணு அந்த வரும்போது நாட்டுக்கோழி விற்கிறாங்களா அங்க வண்டியை விட்டுட்டு ஓரமா ஒன்னாவது புச்சின்னு வர முடியுமான்னு பாக்க சொல்லு. கேட்டுதான் மாமா. எனக்கு வேணாமா, உடம்பு தாங்காது. என் உடம்பு அந்த அளவுக்கு எல்லாம் எதுவும். நிறைய பேர் வாங்குவாங்க ஓரமா. நீனு நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை தானே கொஞ்சம் பிஸியா தான் இருக்கும், கூட்டமா இருக்கும். நைட்டுக்கு தான் வருவேன் நாங்க. அப்ப நைட் அவனுக்கு விட்டு பூட்டிட்டு தான் போனுங்க. அப்படியே பூட்டை தட்டிட்டு எத்தனை சொல்லு, ஒரு 2 மட்டும் எத்தனை சொல்லு. அதான் அவர் சொல்றாரு, பேசினே அப்படியே விட்டு போறாரு. நாளைக்கு நாட்டுக்கோழி வாங்க சொல்லுன்றாரு. என் கோழி பாடு நான் தான் சொல்றேன். இருந்தாதாமா நான் வரல. இல்லன்னு சொன்னா அவ்வளவுதான். என் பாடே இப்படிதான் இருக்கும். சரி மாமா, அவர் நாட்டுக்கோழி வாங்கினா சொல்றாரு மாமா நாளைக்கு. சரிதான் நீ அவர்கிட்ட நானே நாட்டு கோழி ஆக்குறேன். எந்த கோழி இல்லம்மா, கருவாடு